எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். சிக்கன் நல்ல விரும்பி சாப்பிட்றவங்க கட்டாயமாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. இது சில்லி சிக்கன். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது ஆந்திரா ஸ்டைல் சில்லி சிக்கன். இதில் நம்ம பச்சை மிளகாயை அரைச்சி இது நம்ம செய்ய போகிறோம். நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்க போது. ஸோ வாங்க இந்த ஆந்திரா ஸ்டைல் சில்லி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதை சின்ன துண்டுகளாக கட் பண்ணி 1 கப் அளவு கெட்டி தயிரில் ஊற வைக்கணும். இதை 3 மணி நேரத்துலேருந்து ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வைக்கலாம். சிக்கன் இப்போது 3 மணி நேரம் ஊறிடுச்சு. இதில் மசாலா தூள் சேர்க்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 எலுமிச்சை பழத்தோட சாறு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரைச்ச வெங்காய விழுது போடுங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி 1லிருந்து 2 மணி நேரத்துக்கு ஊற வைங்க. அடுத்து அகல பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயை ஊற்றி 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 3 பச்சை மிளகாய் போடுங்க. கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் இதில் ஊற வச்ச சிக்கன் துண்டுகளை போடலாம். இதில் கொஞ்சம் உப்பு போட்டு சிக்கனை வேக வைங்க. சிக்கன் வேகிறதுக்குள்ளே இந்த ரெசிபிக்கு தேவையான பச்சை மிளகாய் விழுதை அரைக்கலாம். மிக்சர் ஜாரில் 2 பச்சை மிளகாய், கையளவு கொத்தமல்லி இலை போட்டு தண்ணி சேர்க்காம கொரகொரப்பாக அரைங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். சிக்கன் இப்போ பாதி வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் அரைச்ச பச்சை மிளகாய் விழுதை போட்டு கிண்டுங்க. இதில் கருவேப்பிலையை போட்டு இன்னொரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் சிக்கனை வேக வைங்க. இந்த ரெசிபி கொஞ்சம் காரமாக தாங்க இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப காரம் வேண்டான்னா நீங்கள் பச்சை மிளகாயோட அளவை கம்மி பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. ஆந்திரா ஸ்டைல் சில்லி சிக்கன் இப்போ ரெடி. சூடாக பரிமாறுங்க. இந்த வித்தியாசமான ஆந்திரா ஸ்டைல் சில்லி சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இது கொஞ்சம் ஸ்பைசியாக தாங்க இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அவ்வளோ காரம் வேண்டான்னா நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இது ஒரு நல்ல சைட் டிஷ். நீங்கள் ரைஸ்க்கு கூட தொட்டு சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.